அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூர் கொடுந்துயருக்கு முழு காரணமான விஜய் பொறுப்பற்று திசை திருப்புகிறார் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக். வைகோ தெரிவித்திருப்பது என்ன விவரங்கள்? வணக்கம். கரூர் கொடுந்துயரத்திற்கு முழு காரணமான தாவேக தலைவர் விஜய் பொறுப்பற்று திசை திருப்புகிறார் என மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் கரூரில் நடந்த இந்த கொடுந்துயரத்திற்கு முழுக்க பொறுப்பேற்க வேண்டிய தாவேகவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தரம் தாழ்ந்த முறையில் கண்ணியமற்ற முறையில் திசை திருப்புவதற்காக தமிழ்நாடு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது வெறுப்பையும் கசப்பையும் பொதுக்குழு என்ற பெயரில் நடந்த கூட்டத்தில் கொட்டி தீர்த்திருக்கிறார் என வைகோ வெளியிட்டிருக்கிறார். பல மணி நேரம் காலதாமதமாக அவர் கரூருக்கு வந்ததும் பெருமளவு மக்கள் கூடியிருந்த இடத்தில் பாதுகாப்புக்குரிய எந்த ஏற்பாடுகளையும் அவரும் அவரது கட்சியினரும் செய்யாமல், குடிநீர் வசதியோ மருத்துவமனையோ வசதி செய்யாமல் அந்த கூட்டத்தில் சினிமா டயலாக்களை உதித்தார் என தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசியல் வரலாற்றிலே எந்த ஒரு தலைவருடைய நிகழ்ச்சியிலும் இப்படிப்பட்ட கொடுந்துயரம் நேர்ந்ததில்லை. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கூட்டத்தில் வந்த பலரும் மடிந்து விட்டார்கள் என்று அவர் அறிந்த பின்னரும் கூட சென்னையை நோக்கி விரைந்து விட்டார் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக சென்னையில் வந்தவர் 2 நாள் கழித்துதான் உயிரிழந்தோரின் இல்லங்களுக்கு சென்று அனுதாபம் தெரிவிக்கலாம். ஆனால் 1 மாதம் கழித்து பின்னர் உயிரிழந்தோரின் குடும்பத்தை சென்னைக்கு வரவழைத்து அவர்களுடைய தனது போலி பச்சாவித்தனத்தை வெளியிட்டிருக்கிறார் எனவும் வைகோ தெரிவித்திருக்கிறார். நடந்த சம்பவத்திற்கு துளியும் வருத்தப்படாமல் குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அவர் பொறுப்பற்று நடந்து கொண்டது மிக தவறான போக்காகும் என வைகோ தெரிவித்திருக்கிறார். மேலும் பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி 75 ஆண்டுகளாக 3/4 நூற்றாண்டை கண்ணீரிலும் வியர்வையிலும் கொட்டி குருதியிலும் சிறைச்சாலையிலும் கடந்து வந்த தியாகிகள் கோட்டமாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்புக்கு சற்றும் மானவெட்கமின்றி எள்ளி நகையாடக்கூடிய முளைக்கின்ற அவருடைய விஜயருடைய இந்த நிலைமை பரிதாபத்துக்குரியனம். இவ்வளவு பெரிய 75 ஆண்டுகால இருக்கக்கூடிய திமுகவை அவர் பேசுகின்ற பேச்சு என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் வைகோ தெரிவித்திருக்கிறார். இனிமேலாவது அவர் நிதானம் இழந்து அரசியல் நாகரிகத்தோடு பேச வேண்டும் என்றும், இனிமேலாவது அவர் நிதானம் இழக்காமல் அரசியல் நாகரிகத்துடன் அவர் பேச வேண்டும் எனவும் மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.